Hello everyone, learn with me. This is Surya Ramakrishnan. Today I am going to break down data analysis into simple steps. இது complicated இல்ல, step by step போனோம்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்கலாம். Remember this, data analysis doesn't start immediately. So first we need to collect and prepare the data. Okay. Step 1 is to define the objective. Before anything else, we must understand the problem. What exactly are we trying to solve? அப்ஜெக்டிவ் இல்லாம டேட்டாவை பார்க்கறதுன்றது டைரக்ஷன் இல்லாம கார் ஓட்டுற மாதிரி. ஸோ நம்ம என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம்ன்றது நமக்கு கிளியரா தெரியணும். ஓகேயா. செகண்ட் ஸ்டெப் வந்து டேட்டா கலெக்ஷன். நம்ம ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல வி கேதர் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். பிரைமரி சோர்ஸாகவும் இருக்கலாம், செகண்டரி சோர்ஸாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டெப்புமே பிலாங் டு டேட்டா கலெக்ஷன் ஃபேஸ். வி கவர்ட் திஸ் இன் தி ப்ரீவியஸ் வீடியோ. ப்ளீஸ் ரெஃபர் டு தட் ஃபார் மோர் டீடைல்ஸ். இப்போ டேட்டா அனாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் தி டேட்டா. Okay, this is where we start exploring the data set. We look at what the data actually contains and how it is organized. Data என்ன சொல்லுது, என்ன feature இருக்கு, எப்படி organize ஆகி இருக்கு, அதெல்லாம் clear-ஆ புரிஞ்சுக்கணும். ஓகேவா. we check the structure of the data like rows, columns and features. Here வந்து each row represents a record or observation. Each column represents a variable. So இதெல்லாம் வந்து we should try to understand. ஓகேவா. what it represents in real life and why it is important for our problem அப்படின்றத. ஓகேவா. இதை முடிச்சதுக்கு அப்புறம் இது புரிஞ்சிருச்சுன்னா then we should identify the டேட்டா டைப். அதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல ஒவ்வொரு காலமும் எந்த டேட்டா டைப்ல இருக்கு, நம்பர் ஃபார்மேட்டா இல்ல கேட்டகரி ஃபார்மேட்டா. Okay, this step is important because different data types need different handling methods. Okay, so identify பண்ணதுக்கு அப்புறம் the next step is cleaning the data. This is one of the most important step in data analysis. Here we make sure the data set is accurate and usable. எப்படின்னா we remove errors, incorrect entries and duplicate records that can affect our results. Okay, clean dataன்றது வந்து will give us better accuracy and more reliable insights. Data set clean-ஆ இருந்தாதான் analysis accurate-ஆ இருக்கும். ஓகேயா. இதுக்கப்புறம் பார்க்க போறது கொஞ்சம் குரூஷியலான ஸ்டெப்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹேண்டிலிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். இதெல்லாம் பட்டி டிங்கரிங் பார்க்குற மாதிரி தான். இன் ரியல் வேர்ல்ட் டேட்டா செட்ஸ் சம் வேல்யூஸ் வில் ஆல்வேஸ் பி மிஸ்ஸிங். This can happen due to human error, system failure or incomplete data collection. இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை நம்ம கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது நம்ம அனாலிசிஸ்க்கும் மிஷின் லேர்னிங் மாடலோடையும் அக்யூரஸியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ we can either fill the missing values using methods like mean, median or mode, or we can remove them if they are not important. Okay, next step வந்து handling outliers. அவுட்லயர்ஸ்னா என்னன்னா ஒரு டேட்டா செட்டு இருக்கும், எல்லா பாயிண்ட்ஸும் விட கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும், தனியாக தெரியும். ஒன்று அதிகமாக தெரியும், இல்லை ரொம்ப கம்மியாக தெரியும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கூட்டத்தில் எல்லாரும் ஒரே ஹைட்டில் இருக்கிறப்போ ஒருத்தவங்க மட்டும் 8 அடி இல்லை ஒருத்தவங்க மட்டும் 2 அடி இருந்தாங்கன்னா அவங்க தானே தனியாக தெரிவாங்க. அவங்கள தான் அவுட்லயர்னு சொல்கிறோம். why do they occur? டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்ஸாக இருக்கலாம், இல்லை ரேர் ரியல் வேர்ல்டு சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ we need to detect these outliers because they can heavily affect the mean, variance and overall model performance. why we handle themனா இது வந்து நம்மளோட சராசரி வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடும், இல்லாட்டி மாடலோட அக்யூரஸியை வந்து குறைச்சிடும். அடுத்த ஸ்டெப் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் தி டேட்டா. ரா டேட்டாவாக இருக்கிற டேட்டாஸை வந்துட்டு மிஷின் லேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது தான் இந்த ப்ராசஸ். நம்ம ஏன் இதை பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் சீராகவும் இருக்கணுன்றதுக்காக இதில் வந்து ஸ்கேலிங் அண்ட் நார்மலைசேஷன்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம்.
அப்படின்னா வந்து பெரிய நம்பர் சின்ன நம்பர்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு வர்றது. இல்லை என்கோடிங் யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டருக்கு புரியாத மாதிரி லேபிள்ஸ் இருக்குன்னா அதை நம்பர்ஸாக மாற்றுறது. ஓகேயா, மாற்றி ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு டேட்டாவை வந்து கொண்டுட்டு வர்றது தான் இந்த ஸ்டெப். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஃபீச்சர் இன்ஜினியரிங்கிறது வந்து it is the process of creating new useful features from existing data. எதுக்குன்னா டு இம்ப்ரூவ் மாடல் பர்ஃபார்மன்ஸ். அதாவது இருக்கிற டேட்டால இருந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புதிய ஃபீச்சர்ஸை உருவாக்கி மாடலுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது. ஓகேவா, ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், இல்லாட்டி காலம்ஸை கம்பைன் பண்ணுவோம். இதெல்லாமே டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிற 3 ஸ்டெப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸை வந்து இடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ஸ்டெப் வேர் வி டீப்லி எக்ஸ்ப்ளோர் தி டேட்டா செட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிடன் பேட்டர்ன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். ஓகேவா, சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி. டேட்டாவில் இருக்கிற ரகசியம், ஹிடன் பேட்டர்னு, ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் கூட எப்படி கனெக்ட் ஆகியிருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஓகேவா, ஒரு மாடலை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக புரிஞ்சிக்கணும். அதில் இருக்கிற அனாமலிஸ் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த இடிஏல தான் நம்ம பண்ணுவோம். தனியாகவே நம்ம இதுக்கு ஒரு வீடியோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து visualization. It is the process of representing data using charts, graphs and plots to make it easier to understand. Instead of looking at raw numbers, we convert data into visual formats. அதாவது ரா நம்பர்ஸாக பார்க்கும்போது புரிகிற பல விஷயங்கள் வந்து படமாக பார்க்குறப்ப டக்குன்னு புரியும். அதனால நம்மளோட டேட்டாஸை வந்து பார் சார்ட்ஸாவோ, லைன் கிராஃபாக, பை சார்ட்டாவோ இந்த மாதிரி நம்ம விஷுவல்ஸாக மாற்றிக்கிறோம். எதனால் மாற்றுறோம் அப்படின்னா வந்துட்டு பேட்டர்ன்ஸும் ட்ரெண்ட்ஸும் ஃபாஸ்ட்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் ஒரு டெக்னிக்கல் பர்சனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு சாதாரண பர்சனுக்கு ஈஸியாக வந்து நம்ம விஷுவல்ஸ் காமிக்கிறது மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, தென் த ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் டேட்டா அனாலிசிஸ், இன்சைட்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ். ஹியர் வி கன்வெர்ட் ஆல் அவர் ஃபைண்டிங்ஸ் இன்டு மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ். Based on these insights, we make informed decisions that help solve the original problem or improve business outcomes. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஃபைண்டிங்ஸையுமே ஒரு மீனிங்ஃபுல்லான இன்சைட்ஸாக மாற்றுற ஸ்டெப்பு தான் இந்த ஸ்டெப்பு. நம்ம பார்த்த பேட்டர்ன்ஸு, ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ரியல் லைஃப்பில் என்ன சொல்ல வருதுன்றதே இங்கே தான் நம்ம புரிஞ்சுப்போம். இந்த புரிஞ்சுக்கிறத வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்றதை டிசைட் பண்ணோம் இல்லையா, அதுக்கான சொல்யூஷனை இங்கே நம்ம எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ டு சம்மரைஸ் எவ்ரிதிங் வி ஹாவ் லேர்ன்ட், ரா டேட்டாவை எடுத்து அதை க்ளீன் பண்ணி அனலைஸ் பண்ணி மீனிங்ஃபுல் இன்சைட்ஸாக மாற்றி சரியான டெசிஷன்ஸை எடுக்க உதவும் ஒரு ப்ராசஸ் தான் டேட்டா அனாலிசிஸ். We will cover everything in detail in the upcoming videos. Each topic will be explained separately in each video. But in this video, we just introduced the complete steps of data analysis to give you an overall understanding. Okay, thank you for watching. If this video helped you, take it gently and keep learning with me. This is Surya Ramakrishnan. Until next time. Thank you.